ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸோட ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ஒருக்கா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸு கட்டிங்காக நான் வந்து 1 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டுட்டு இந்த கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், அந்த பக்கத்தை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள். அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு வந்து ஒரு 15 இன்ச்சு. அதே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டுட்டு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து இந்த 36 இன்ச்சு வண்ணத்துக்கு கழுத்தகலம் வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஆம்கோல் வந்து இதில் எவ்வளோ வைக்கணும்னு தெரியாது பிகினர்ஸ்க்கெல்லாம். இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்துகிட்டு இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இதை நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அந்த இது ஆம்கோல் அளவு. இப்போ வந்து வண்ணம் வந்து 36 பாதி 18. இந்த 18 கூட இது லைனிங் ப்ளவுஸ் ஆனால நம்ம வந்து 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணேன். அதுக்கு கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 20 பாதி 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து பேக் நெக் நீளம் வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 3 இன்ச்சில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. கரெக்டாக பாயிண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலேருந்து கீழே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எல் ஷேப்பில் இந்த நம்ம போட்டிருக்க லைன் வந்துருக்கோம். அதே மாதிரி ஆம்கோல் அதே மாதிரி எல் ஷேப்பில் நம்ம போட்டு எடுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம அதை வரைஞ்சி எடுக்கும்போது அந்த கை வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்காக. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு செக் பண்ணிக்கோங்க 1.25 இன்ச்சு இருக்குதான்னு. இருந்ததுன்னா அது கரெக்டாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக்கு வந்து வளைவு வந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி வரைஞ்சி நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம எல்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது இந்த வளைவு வர இடத்துல நம்ம விட்டு கட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வளைச்சி அப்படியே கத்தரியை விடாமல் அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த மாதிரி விட்டு விட்டாமல் இந்த மாதிரி அப்படியே கரெக்டாக நம்ம அந்த ஷேப்பை எடுத்து கட் பண்ணிடணும்.
இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த மார்க்கிங் பண்ணிடுவோம் பாருங்கள் லைன்னு, அந்த லைன் நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஃப்ரண்ட் துணி எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்துகிட்டு ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஆப்போசிட் பக்கம் அந்த ஃபோல்டிங் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லீவுக்கு நம்ம கரெக்டாக நீளம் வந்து பத்துதான்னு பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே நம்ம அது எப்படி இருக்குதோ அதே அளவில் நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். எந்த அளவில் இருக்குதோ அதே மாதிரி அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நீளம் வந்து ஒரு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எல் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வரைஞ்சதில் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா வளைவு வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் வந்து நம்ம பேக் பார்ட்டோடையும் ஃப்ரண்ட் பார்ட்டு 1/2 இன்ச்சு உள்பக்கம் வர மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுக்கலாம். அந்த மெயின் டாட்டுக்காக லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். மெயின் டாட்டு நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து அங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து பாதியில் இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சு இங்கே நம்ம இது பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர இந்த லைன் அந்த மெயின் டாட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே போல் இந்த பக்கமாக 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஐப்பட்டி பக்கத்தில் வர உப்பு பக்கத்தில் நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அதே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் பக்கத்தில் வர டாட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை.
இப்போ வந்து பாருங்கள், ஸ்லீவ் நீளம் வந்து எனக்கு ரெடி அளவு வந்து ஒரு 9.5 இன்ச்சு. நான் ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோல்டு ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவ் கேப் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து எனக்கு ஒன்றும் பத்தல, அதனால் நான் வந்து பீஸு ஜாயின் பண்ணி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்லீவ் ஒன்றை வந்து ஒரு 4.25 இன்ச்சு, தையலுக்காக 2 இன்ச்சு அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவ் அதுக்கு மேலே லைனிங் நம்ம கட் பண்ணிடுறோம் பாருங்கள், அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு நம்ம போட்டுட்டோம். பேக் பார்ட்டு போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த பக்கமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பெல்ட் பட்டி உள்ள துணியை நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டு அதையே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பெல்ட் பட்டி நான் வந்து சும்மா ஒரு உத்தேச அளவில் நான் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து நான் ஷேப்பாக வந்து கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுப்பேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு நம்ம 36 இன்ச்சு அளவில் நம்ம கட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்க அதில் ஒரு லைக் பண்ணுங்கள்.